அந்த சான்றுகளை வச்சு பார்க்கும்போது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கினம்னு உறுதிப்படுத்தப்படுது. அந்த புதைப்படிமங்கள்ல ஒரு சிற்பம் மூக்கணாங்கயிற்றோட இருக்கக்கூடிய எருமை இருப்பதால இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட ஒரு பயன்பாட்டு விலங்கா பைசன் இருந்திருக்கு. வெளிநாட்டு தொல்பொருள் துறையில காணப்படுற சில குறிப்புகள்ல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சரித்திர காலத்துக்கு முன்னாடி சிவப்பிந்தியர்கள் பைசன்களை வேட்டையாடி சாகசம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 1900 ஆண்டு பைசன்கள் புனர்ஜென்மம் எடுத்த ஆண்டுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா 1860 ஆண்டு அமெரிக்க காட்டுல கூட்டம் கூட்டமா வாழ்ந்து வந்த பைசன்கள் அதோட இறைச்சிக்காக குறிவைக்கப்பட்டது. அமெரிக்காவோட ரயில்வே தொழிலாளர்களோட தினசரி உணவு பட்டியல்ல பைசனோட இறைச்சி சேர்க்கப்பட்டதுதான் காரணம். இப்படி ஒரு பக்கம் உணவுக்காக பைசன்கள் வேட்டையாட, மறுபக்கம் புல்பைட்னு சொல்ற விளையாட்டுக்காக எண்ணற்ற பைசன்களை ஈட்டியால குத்தி கொல்லப்பட்டது. ஒரு கட்டத்துல அமெரிக்க அரசாங்கத்தை விலங்கியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. பைசன்களை இப்படியே வேட்டையாடிட்டு போனா எதிர்காலத்துல மியூசியத்துல மட்டுமே அதை காட்சி பொருளா பார்க்க வேண்டிய நிலைமை உருவாகுன்னு வல்லுநர்கள் சொன்னாங்க.